தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போலீஸ் கேட்டாருங்களா? என்ன மேடம்? இல்ல உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்கு தான். யார் நீங்க பஸ் யாரு ஏமல் கம்ப்ளைண்ட்? போன் பண்ணி நீங்க வந்து பேசி வாங்க, வந்து கேஸ் இது பண்ணுங்க, அது வேற. அப்புறம் வந்து நான் இருக்கேன், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அப்புறம் வந்து குட் மார்னிங், குட் நைட் இதெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு யாரு சார் சொன்னா? நீங்க போலீஸ் அதிகாரியா இருந்தா நீங்க தப்பு பண்ணலாமா? அது எதுக்கு? என்னது இல்லையா போடலையோ? நீங்க போடுறீங்க, உங்க ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியில் ஒரு வீட்டில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பாக ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் நபர்களின் பெயர்கள் சந்தேகத்தின் பெயரில் குறிப்பிடப்பட்டிருந்ததால் போலீசார் அவர்களை தொடர்பு கொண்டு ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்படி விசாரணைக்கு வந்த கணவரை பிரிந்து தனிமையில் வாழும் காயல்பட்டினத்தை சேர்ந்த 36 வயதான இளம்பெண் ஒருவருக்கு ஜூன் 5ஆம் தேதி முதல் ஏட்டையா அக்னிமுத்து குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டாச்சா, கால்மி, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன் என மனம் போன போக்கில் மெசேஜ்களை அனுப்பியும் பணிக்கு செல்லும் இடங்களில் இருந்து நான் இந்த இடத்தில் டியூட்டியில் இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக தன்னுடைய போட்டோக்கள் சிலவற்றையும் அனுப்பி வீடியோ காலில் பலமுறை அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் காயல்பட்டினத்தை சேர்ந்த சமூக சேவகி ஹனிதா பேகமிடம் தன்னுடைய மொபைலை கொடுத்து ஏட்டையா அனுப்பிய மெசேஜ்களை காண்பித்து மனவேதனை அடைந்துள்ளார். இதை கேட்டு கொதித்தெழுந்த சமூக சேவகி ஹனிதா பேகம் ஏட்டையா அக்னிமுத்துவை ஜூன் 12ஆம் தேதியன்று மொபைல் போனில் தொடர்பு கொண்டு அநியாயத்தை தட்டி கேட்டு காரசாரமாக வறுத்தெடுத்துள்ளார். அந்த உரையாடல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ஆறுமுகநேரி ஏட்டையா அக்னிமுத்துவை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா இன்று உத்தரவிட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முதல்வர் விஜய் அறிவித்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஜூன் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் விசாரணைக்கு வந்த கணவரை பிரிந்து தனிமையில் வாழும் இளம் பெண்ணுக்கு ஏட்டையாவே மெசேஜ் அனுப்பி சஸ்பெண்ட் ஆகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யாரு? நான் காயல்பட்டினத்துல இருந்து பேசுறேன். ஹனிதா பேகம் என் பேரு. யாரு? ஹனிதா பேகம். சரி மேடம், சொல்லுங்க. நீங்க வந்து மேடம், நீங்க ஆர்மினேட் ஸ்டேஷன்ல இருந்து வேலை பாக்குறது தானே? ஆமா மேடம், சொல்லுங்க. உங்க பேரு? என் பேரு முத்து. சொல்லுங்க மேடம். உங்க பேரு முத்தோ? ஆமா. என்ன மேடம்? சரி, இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்திருந்தீங்க? யாரு? இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்தீங்க? நான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2 மாசம் ஆகுமா? என்ன இதுல இருக்கீங்க இங்க? போலீஸ் கேட்டாரு. சொல்லுங்க. கேட்டாருங்களா? என்ன மேடம்? இல்ல உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்கு தான். யாரு நீங்க பஸ் யாரு ஏமல் கம்ப்ளைண்ட்? உங்க மேல என்ன கம்ப்ளைண்டா? ஏற்கனவே வந்து நம்ம திலீபன் சாரு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுல வந்து அவரோட யாரு நீங்க? என்னது நீங்க பஸ்? நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர்னு வைங்களேன். சரி சரி. ஏன்னா அவர் வந்து ஒரு பொய்யான இதுல வந்து எவ்வளவு பிரச்சனையில இருக்காரு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நம்ம ஊருக்குள்ள வந்து 2 மாசம் ஆகுது. 2 மாசம் இல்ல 2 வருஷமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களை வந்து காவல்துறையில வந்து மக்கள் பயம் இல்லாத அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு இதையும் ஃபேஸ் பண்றாங்க. நீங்களும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ற ஒரு நிலையில இருக்கிறீங்க. முடிச்சு கொடுக்குறீங்க. ஆனா ஒரு லேடிஸ் வந்து உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா நீங்க இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க, அதோட உங்க இது முடிஞ்சிட்டு, அப்படித்தானே? திருப்பி அந்த லேடிஸ்க்கு போன் பண்ணி நீங்க வந்து பேசி வாங்க, வந்து கேஸ் இது பண்ணுங்க, அது வேற. அப்புறம் வந்து நான் இருக்கேன், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அப்புறம் வந்து குட் மார்னிங், குட் நைட் இதெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு யாரு சார் சொன்னா? சரி சரிம்மா, சொல்லுங்கம்மா.
வந்திருக்காமாமா? இல்ல அதெல்லாம் வந்து நீங்க அப்படி சொல்றதுக்கு நீங்க யாரும் கேக்குறேன். நீங்க போலீஸ் அதிகாரியா இருந்தா நீங்க தப்பு பண்ணலாமா? அவங்க வந்து எடுக்கல வைக்க சொன்னாங்க. அந்த கடைக்கார கூட்டம் கடைக்கார போய் சொல்லிருக்காப்ல. ம் கடைக்காட்ட போய் உங்களையும் சேர்த்து இழுத்து விடுதாங்க அப்படின்னு இருக்காப்ல. அது சரி சார், அது சரி சார். இங்க பாருங்க, நீங்க போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் நீங்க தப்பு பண்ற இடத்துல நீங்க இருக்காதீங்க. வாங்க, நாங்க வந்து அண்ணன் தங்கச்சியா தான் பழகுவோம். போலீஸ்ல நாங்க வந்து 2 நாள் தான் இங்க வந்து அந்த ஏரியால வந்து, அதாவது அவங்கள வந்து 2 பார்ட்டியுமே விசாரிக்க போக சொல்லி வர சொல்லி இருக்கு. சரி, நம்ம என்கிட்ட ஒரு லாயர் என்கிட்ட பேசினாப்ல. ஆமா, ஏன்னா இதுதான் மேட்ரு அப்படின்னு. சரிங்க சார், இங்க ஏரியால வந்து அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற முறையில நீங்க வந்து இது யாரும் பேச வேண்டாம் சொன்னாப்ல. ஆமா, தெரியுமா? வேற எதா இருந்தா நீங்க இது பண்ணிக்கோங்க. இல்ல வேற எதுண்டா, நீங்க வந்து குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் நீங்க எதுக்கு சார் போடுறீங்க? இல்ல, குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் போடல இல்ல மேடம். அது எதுக்கு என்னது இல்லையா? போடலையோ? அவங்க போட்டுப்பாங்க நிக்க மேடம். நீங்க போடுறீங்க, உங்க ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு. நான் அனுப்பி விடட்டுமா? இல்ல உங்களை வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? எப்படி? இல்ல மேடம், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு வந்து சார் இங்க பாருங்க, அண்ணன் தங்கச்சி வேற, உங்களோட டியூட்டி வேற. சரி மேடம், சரி. நீங்க காவல் அதிகாரியா இருக்கிறது வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே ஒழிய ஒரு சார் இங்க பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க. உங்களை நம்பி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்க அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு தான் நீங்க பாக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இல்ல சார், நீங்க வந்து குட் மார்னிங் குட் நைட்டு உனக்கு நான் இருக்கேன், நான் இது பண்றேன், நீங்க ஒரு மரியாதை இல்லாம வா போன்னு சொல்லி ஒரு ஆளை நீங்க கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு சார்? இங்க பாருங்க, நீங்க பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. நான் மேல இடத்துல கொண்டு போய் இதை கொடுக்கட்டுமா? மேடம், நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், அதாவது நம்ம வந்து நம்ம ஏரியா அந்த ஏரியா 2 நாள் இது 2 பக்கம் பேசி முடிச்சாச்சு. 2 பக்கமே நம்ம இதாக சொல்லுவோம் சார். 2 பக்கம் பேசுறதுக்கும் நீங்க வந்து ஒரு ஆளை உரிமையோட பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு சார்? நம்ம தப்பான வயசுல ஒண்ணு தப்பான இது பேசணும்னு இது என்னது? நீ இப்போ நான் தான் இருக்கேன், என்னையா நீங்க வா போண்டியா நீங்க கூட மாட்டேங்கிறீங்க. ரைட் மேடம், நீங்க சொல்லிட்டீங்களா? ரைட், ஓகே மேடம். என்னது சொல்லிட்டீங்க? இப்ப இதே மாதிரி நாங்க ஒரு தப்பு பண்ணா நீங்க விட்டுருவீங்களா சார்? அதெல்லாம் இல்ல மேடம். நம்ம அங்க வந்து 2 நாள் ஆச்சு மேடம். நம்ம இங்க ஏரியாவே ஒரு இதாதான் இருக்கு. நம்ம யாருக்குமே போன் பண்ணி பேச முடியல, சொல்ல முடியல. நீங்க வந்து எத்தனை தடவை அவங்களுக்கு வீடியோ கால் அடிச்சிருக்கீங்க, ஆடியோ கால் போட்டுருக்கீங்க? நான் வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். ஆமா, நான் அதாவது அங்க கலெக்டர் ஆபீஸுக்கும் எஸ்பி ஆபீஸுக்கும் இதை கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கேன். அதான் உங்ககிட்ட ஒரு தடவை பேசி பாப்போமேங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசுறேன். உங்க கூட கூட பிரதம் சொல்லியாச்சு. நம்ம வேலை பார்த்த இடத்துல எந்த பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம எலெக்ஷன் கடை வந்து நான் வெளியே எல்லாம் ரூட்ல வந்து கார்மனேரி ஸ்டேஷன்ல எவ்வளவு பிரச்சனை ஓடுது நீங்க பார்க்க தானே செய்றீங்க சார். இங்க இல்ல சார், எந்த ஊருக்கு போயிருந்தாலும் நீங்க கண்ணியமா இருங்க மொதல். அதுக்கப்புறம் வந்து பொதுமக்களை வந்து நீங்க வந்து நேர்மையா இது பண்ணதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. உங்க கூட பிறந்த பிரதர் மாதிரியும் பேசிடுறேன். கூட பிறந்த பிரதர்னு சொல்லிட்டு குட் நைட் குட் மார்னிங் நான் இருக்கேன் மேடம். அதாவது இயல்பா யார் நம்பர்ல இருந்தாலுமே எங்களுக்கு காலையில 6 மணிக்கு குட் மார்னிங் இது போட்டு விடுறதுதான். யாருக்கு? பொதுமக்களுக்கு போடுறீங்களா நீங்க? அப்போ உங்ககிட்ட கேஸுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் நீங்க போடுறதுக்கு சொல்லி யார் உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்கா? போடல மேடம். லாயரா இருந்தா ஏதாவது பழக்க வழக்கத்தை காலையில ஒரு குட் மார்னிங் ஒரு லாயரா செய்யப்படும். என்னது லாயரா? காலையில இல்ல யாரா இருந்தாலும் மேடம். சார் அது வந்து ஒரு கேஸ் சொல்லி வரும்போது நீங்க அவங்களுக்கு எல்லாம் போடக்கூடாது சார். எத்தனை வருஷம் ஆகுது நீங்க வேலையில சேர்ந்து? எத்தனை வருஷம் ஆகுது? சரிங்க மேடம், நான் சொல்லிட்டேன் மேடம். நீங்க சரி கேக்குற பதில் சொல்லுங்க சார். நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இந்த வேலையில ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? ஆமா மேடம், நான் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகுது. அப்ப 10 வருஷம் நீங்க எத்தனை கேஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க? அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் போடுறீங்களா? ஒரு பிரச்சனையே வராங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லன்னு தெரிஞ்சு நீங்க வந்து தப்பான முறையில நீங்க இது பண்றீங்க. சரிங்க மேடம், நல்லபடியா தான் அது முடிச்சு சேஷன் தான் சொல்லி. என்னது நல்லபடியா முடிச்சிட்டீங்க? என்னது முடிச்சீங்க? இது எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாலே வந்தது. நான் தான் எனக்கு கொஞ்சம் வேலை பிஸியா இருந்ததுனால உங்கள்ட்ட நான் பேசாம இருந்தேன். இல்ல நான் ஸ்டேஷனுக்கு நேர்ல வருவேன். பேசுனது ஒரு வகைக்கு நல்லதா போச்சு. ரைட் மேடம், பேச நல்லதா போச்சுன்னா பரவாயில்ல. எனக்கு புரியல என்னது. இல்ல நீங்க ஒரு வகைக்கு என்கிட்ட பேசுறீங்க, இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஒரு நல்ல ஒரு இதா சொல்லுவீங்க. நல்ல ஒரு இதுன்னு நீங்க சொல்லாதீங்க. தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான். நாங்க பண்ணினாலும் தப்பு தான், நீங்க பண்ணாலும் தப்பு தான். இனி நீங்க வேலையில வந்து கரெக்டா இருங்க. யாரு வந்து பேசினாலும் நீங்க உங்களுக்கு வந்து கேஸ வந்து நல்லபடியா முடிச்சு கொடுங்க. குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் போடாதீங்க. ஏன்டா நான் இந்த மெசேஜ் ஃபுல்லா குரூப்ல போட்டு விட்டுருவேன். ஓகேவா? சரிங்க மேடம், ஓகே மேடம், சரிங்க மேடம். குரூப்ல போட்டு விட்டுருட்டுமா? இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லிட்டீங்க சரிந்தாச்சுல. என்ன சரின்றீங்க? நீங்க பேசுறது எனக்கு புரியல. இல்ல மேடம், நீங்க இப்ப சொல்றீங்க இல்ல கரெக்டா இருந்தவங்க சொல்றீங்களா? சரின்னுட்டேன் உங்ககிட்ட. சரி, நான் உங்களை அப்படியே வந்தா சாரி மேடம். புரியல? அப்படியே வந்தா சாரின்னுட்டேன். எனக்கு நீங்க சாரி சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களோட வேலையில கரெக்டா இருங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். வைக்கிறேன் மேடம். நீங்க உங்க தானே மேடம்? எங்க? எனக்கு இந்த ஏரியா தெரியாது. நான் காயல்பட்டணம். சரிங்க மேடம், சரிங்க மேடம். காயல்பட்டணத்துல சமூக சேவகி. சரிங்க மேடம். அனிதா வேகம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும்.
ரைட் ஓகே மேடம். உங்க ஸ்டேஷன்ல கேளுங்க, என் பேரை கேளுங்க சொல்லுவாங்க. மேடம் நாங்க வந்து அந்த வெளிய ரூட்ல இருந்தேன். நான் வந்து இப்ப 2 நாளா தான் ஆச்சு இங்க. எனக்கு ஏரியாவே பாதி ஏரியா தெரியாது. 2 நாளா இருந்து போலீஸ், அதாவது போலீஸ்ல ரீல்ஸ் போடுறது இப்ப உங்களுக்கு எல்லாம் அதுதான் ட்ரெண்ட். கேஸ பிடிக்கிறீங்களா இல்லையா, ரீல்ஸ் நல்லா போடுறீங்க. ஏன்னா இப்படி தேவையில்லாம இது பண்ணும்போது 4 பேரை வச்சுதான் 40 பேரை பிடிச்சி உள்ள வைப்பாங்க. பாத்துக்கிடுங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு நம்ம நல்லாதான் பேசிக்க மாட்டாங்க. 4 கிலோ நகை மட்டும் எப்படி எடுப்பாங்க? சார் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி வரும்போது அது கம்ப்ளைண்ட் நீங்க வந்து பண்றது பிரச்சனை இல்ல சார். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபுல்லாமே அந்த அம்மா எப்படி எடுப்பாங்க, அந்த பிள்ளை சாவி கொண்டு போய் கடைக்காண்ட கொடுத்துருக்கு எல்லா மேட்டருமே 4 பேருக்கு தெரியும். அவங்கள மாமா 4 பேர் இருந்தாங்க பாய்மாரு, எல்லாமே சொல்லி வச்சு அவங்களே என்ன சொல்லுவாங்க, அப்ப நீங்க ஒன் சைடா பேசுங்க ஆப்போசிட் பார்ட்டி. சார் நீங்க பேசுறதெல்லாம் ஓகே சார், நீங்க நிறைய தப்பா பேசுறீங்க. எங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, போன அனுப்பி விட்டுமா? நீங்க பேசின ரெக்கார்டு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுமா, பாக்குறீங்களா? சரி மேடம். நீங்க பேசின ஸ்கிரீன்ஷாட் ஃபுல்லா எங்கிட்ட இருக்கு, நீங்க பேசின மொபைலே என்கிட்ட தான் இருக்கு. சரி, நான் கொண்டு வந்து உங்களை காமிக்கட்டுமா? ஒண்ணுமே இருந்தது நடக்காது, அவ்வளவுதான் மேடம். நான் அங்க வடக்க இருந்து வந்திருக்கேன். அங்க நம்ம புதிமுத்தூர் மணியாச்சங்க வேலை பார்த்து வந்தது. தெரியுது. எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரிதான், வந்த வேலையை வந்து ஒழுங்கா நீங்க பாருங்க, ஸ்டேஷன்ல உள்ள வேலையை பாருங்க. ரைட் ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். சரி ஓகே. சரி மேடம், இது நான் ரைட் நீங்க சொல்லிட்டீங்களா? சரி மேடம். சரி ஓகே. சரி, இதை நடக்காது. சரி ரைட் மேடம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.